Hello everyone. Thank you so much for joining in live. I thought it's been really long time since I came on YouTube live. அதனால தான் it kept missing on. So I thought definitely இந்த வாட்டி வந்து I need to come live. நிறைய questions அதான் நான் படிச்சிட்டு இருக்கேன். ஓகே ஸோ ஒன் ஆஃப் த கொஸ்டின் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் கேட்டிருக்காங்க. ஒரு ஆட்டிசம் இருக்கிற குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். அந்த குழந்தை இல்லை நெக்ஸ்ட் டைம் நான் ப்ரெக்னென்ட் ஆகும்போது இன்னொரு குழந்தைக்கும் என்னோட செகண்ட் குழந்தைக்கும் ஆட்டிசம் வர வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பேசிக்லி ஆட்டிசம் பற்றி நாங்கள் அவேர்னஸ் வீடியோஸ் பண்ணியிருக்கோம் அலாங் வித் ஸ்பெசிஃபிக்காக ஒரு பீடியாட்ரிஷனோட என்ன காரணம் எதனால ஆட்டிசம் வருது அது எல்லாமே நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம பேசியிருக்கோம். அந்த வீடியோஸ் நீங்கள் செக் பண்ணுங்கள், யூடியூப்பில் தான் இருக்குது. And பார்க்க போனால் I understand that it's a very difficult phase as a parent to go through along with the kid. இன்னைக்கு மத்தியானம் கூட I had one parent with a child who was pregnant the second time and with a first kid undergoing treatment. But the issue is இதுதான் பர்டிகுலர் கண்டிஷன் இதுதான் காரணம் அப்படின்றது வரைக்கும் ஆட்டிசம்க்கு யாரும் கண்டுபிடிக்கல. அப்படி கண்டுபிடிக்காத போது என்ன ஆகுதுன்னா we are not able to assure you or guarantee you that அது வரவே வராதுன்னு. But the chances of recurrence are very less. So do not worry. When you are pregnant the next time, when you get pregnant the next time, be happy, be stress-free, be in a good positive environment, be rest assured that this baby is going to help your first baby to grow well. And ஒரு பர்டிகுலர் காரணம் தெரியாத வரைக்கும் பயப்படாதீங்க. ஆட்டிசமாக இருந்தாலும் சரி நிறைய சேஞ்சஸ், ஆக்குபேஷனல் தெரப்பி இருக்குது, ஃபிசியோதெரப்பி இருக்குது, ஸ்பீச் தெரப்பி இருக்குது, சோஷியல் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் இருக்குது. ஸோ அது எல்லாமே சைக்கலாஜிக்கல் மேனேஜ்மெண்ட் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் குழந்தைங்களுக்கு நாங்கள் பார்க்குறது உண்டு. ஸோ டூ ஆல் தட். அண்ட் okay, let me go on to the link in the mail. I'm refreshing. Once I get the link, I will join. Okay. Apart from that, நிறைய questions போயிட்டுருக்கு நம்மளோட இதில் இன்ஸ்டாகிராம்லேயும் சரி இல்லை யூடியூப்லேயும் சரி. மெயில் ஓப்பராக இருக்கிறது வந்து ஸ்ரீலதா மெயில். ஓகே, அவங்களோட மெயில் @jammyscans.com. So let me open the link in Srilata's mail. So if you could send it, it'll be great. Okay, yeah, I opened it, I got it. So fine. So நிறைய questions வந்தாச்சு அதுக்குள்ள. I got it ma, no problem. சரி, so let's start with Vinita. Vinita கேட்டிருக்காங்க, 25-year-old, married since 5 years, retroverted uterus is high prolactin. Please advise me கேட்டிருக்காங்க. வினிதா, high prolactinக்கு medicines இருக்கு. So you can take, there are medicines which will get your prolactin down. So weekly once அந்த medicine எடுக்கணும். So பயப்படாதீங்க, once you take the medicines the prolactin levels will come down. That's number one. Number two, retroverted uterusக்கு பயப்பட வேண்டாம், because retroverted uterus is just a position of the uterus, and அந்த position of the uterusனால கன்சீவ் ஆக மாட்டீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. தாராளமாக there are patients who conceive naturally with retroverted uterus. Maximum what you could do is probably elevate your lower end of the body, elevate your hip and lie down for some time post your intercourse, but apart from that you are going to be absolutely fine. Hi Aarti, hi Shine. 24 weeks pregnancy, have acidity problem. Okay, acidity ப்ராப்ளம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் இருக்குது. சில பேருக்கு ஜென்வனாகவே வயிறு எரிச்சல் இருக்கலாம், சில பேருக்கு ரொம்ப வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கலாம். இட் பேசிக்லி டிபெண்ட்ஸ் ஆன் your food habit much prior to pregnancy also. Pregnancy la it gets aggravated because of the hormonal changes. But நீங்க எப்படி உங்க பாடியை நீங்க அப்யூஸ் or மிஸ்யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்க. early morning empty stomach coffee, tea, இல்லைனா வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறது, டேரெக்டாக வந்து யூ டேக் லஞ்ச், யூ டோன்ட் டேக் லஞ்ச் or you skip your lunch and you have a heavy meal. So there are so many ways by which you could have probably நீங்கள் வந்து you could have misused your stomach. So இப்போ ப்ரெக்னன்சியில் என்ன ஆகுது, எல்லாமே அக்ரேவேட் ஆகுது. ஸோ மேக் ஷுவர் how you can calm it down. 2 to 3 hours once small meals-ஆக எடுத்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் food stuff எடுத்துக்கோங்க. That's very important, number one. Number two, try to avoid as much as possible oily, fried, junk, fatty foods. Once in a while is okay, but not always.
மூணாவது முடிஞ்ச வரைக்கும் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கிற ஃபுட்ஸ் லைக் பிக்கிள்ஸாக இருக்கட்டும், ஊறுகாவாக இருக்கட்டும், இல்லை லைக் அப்பளம், வடாம், ஸோ எனிதிங் விச் யூ ஃப்ரை ஆர் ஆயில் விச் கண்டெயின்ஸ் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆர் இஃப் இட் கம்ஸ் இன் அ டின்ட் ஆர் கேன் ஃபுட் அதை அவாய்ட் பண்ணுங்க. 4, அப்பார்ட் ஃப்ரம் தட் கூலிங் சப்ஸ்டன்சஸ் நிறைய எடுத்துக்கலாம். மோர் எடுத்துக்கலாம், குக்கும்பர் எடுத்துக்கலாம், டொமேட்டோஸ், கிரேப்ஸ், இது எல்லாமே வந்து இட் கூல்ஸ் யூ டவுன் அண்ட் that will also be very very helpful. So I think I've given you enough food items to avoid and to take. அது ஃபாலோ பண்ணி பாருங்க. ஜிஞ்சலி ஆயில் சாப்பிடலாமா? ஓகே, ஸோ தெர் இஸ் நோ மேஜிக் திங்ஸ் லைக் விளக்கெண்ணெய், ஜிஞ்சலி ஆயில், கடலை எண்ணெய், கோகோனட் ஆயில் அதெல்லாம் சாப்பிட்டா வந்து ரொம்ப ஈஸியாக டெலிவரி ஆகும். அந்த மாதிரி எந்த மித்திங் கிடையாது. த நார்மல் டெலிவரி இஸ் அ நேச்சுரல் ப்ராசஸ். அது எதுவுமே நம்மளால அதை நம்ம அமைக்கவும் முடியாது, அது நடக்க போகிறது நம்மளால we can't even stop. ஸோ அதனால don't try to unduly do something which is not warranted. Small quantity of any food is okay. நிறைய quantity of even healthy food is bad. So understand that statement very well. Any food in moderation is absolutely okay during pregnancy. Okay, 36 weeks, severe rashes in belly, itching. What can I do, ma'am? So 36 weeks nale there could be, see, there are a couple of things which you need to see here. One, either it's a normal itching which could be a part of pregnancy because uterus is expanding and the stretching nala and the skin irritated itching வரலாம். அதுக்கு moisturizer or lotion, calamine lotions தடவினீங்கன்னா யூஸ்வலாக சரியாயிடும். இல்லை அப்படின்னா along with that liver function test இல்லை bile acids levels ஜாஸ்தியாக இருக்குன்னா அப்படின்னா that definitely needs medications. ஸோ உங்கள் டாக்டரை அணுகி liver function டெஸ்ட்டும் bile acidsம் பண்ணுங்க. அது நார்மலாக இருந்தது அப்படின்னா apply moisturizer twice a day or even lactocalamine lotion. That should definitely help you relieve your itching. இல்லை கோல்ட் வாட்டரில் பாத் எடுத்துக்கலாம், இமீடியட்டாக யூ கேன் அப்ளை மாய்ஸ்சரைசர். தீஸ் ஆர் ஸ்மால் திங்ஸ் விச் யூ கேன் டூ அட் ஹோம். அப்படியே ரிலீவ் ஆகலை அப்படின்னா antihistaminic medicines இருக்கு, but which your doctor only should prescribe. Okay, HCG trigger போட்டா 3 daysல நெகட்டிவ் வருது மேம். Okay, I think probably இன்னும் கொஞ்சம் இன்னும் டீடைல்ஸ் கொடுங்க. I'll be able to explain your question or answer your question better. Ma'am, 8th monthல left chest below little pain. That's quite common ma. ஏன்னா 8 monthsல உங்களோட uterus mouth uterus ஓட லெவல், அதாவது ஸ்ட்ரெச்சிங் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆல்மோஸ்ட் உங்களோட ஸ்டர்னம் வரைக்கும் அந்த செஸ்ட் பகுதி கிட்ட வரைக்கும் வரும். ஸோ அப்போ இருக்கும்போது என்ன ஆகும், அந்த டயஃப்ரம்ன்ற மசில் இருக்கும்ல லங்ஸுக்கு கீழே, அது நல்ல ஸ்ட்ரெச் ஆகும். அண்ட் அந்த ஸ்ட்ரெச் ஆகும்போது அந்த பெயின் தெரியும். இட்ஸ் குவைட் அ காமன் திங், நத்திங் டு வரி. 7 months cervical length எவ்வளோ இருக்கணும் மேம்? 7 மாதத்துக்கு அப்புறம் மிஸ்கேரேஜ் சான்சஸ் இருக்கா? ஓகே, நார்மலாகவே 7th மந்த்னு இல்லை, நார்மல் சர்வைக்கல் லெங்க்த்தே எனிவேர் அபவுட் 3 சென்டிமீட்டர்ஸ் ஓகே. நாங்கள் டெக்ஸ்ட் புக் டெஃபினேஷன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3 சென்டிமீட்டர் சொல்லுவோம். ஆனால் 2.6, 2.7னா வில் பி லிட்டில் worried. Anywhere about 3 centimeter, practical point of view is considered better, and closer to 4 centimeter excellent. So அது எந்த வாரமாக இருந்தாலும் சரி, எந்த மாதமாக இருந்தாலும் சரி. இதில் 7 மாதம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் நீங்கள் 27, 28 வாரத்துக்கு வந்திருப்பீங்க. ஸோ அந்த டைமில் மிஸ்கேரேஜ்னு ஆகாது, பட் ப்ரீடேர்ம் லேபர், டெலிவரி, குறை மாதம் டெலிவரி, பெயின் வராமல் இருக்கணும். அதை தாண்டி பெயின்லெஸ்ஸாக யூட்ரஸ் மவுத் ஓப்பன் ஆகுது இஸ் குவைட் அன்லைக்லி. பட் பெயின் யூட்ரஸ் மவுத் ஓப்பன் ஆகுது சர்விக்ஸ் 2.5 சென்டிமீட்டர்ஸ்க்கு கீழே இருந்ததுன்னா நடக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ யூ நீட் டு பி லிட்டில் கேர்ஃபுல். ப்ரொஜெஸ்ட்ரான் எடுத்துக்கலாம், உங்கள் டாக்டர் உங்களுக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் சப்ளிமெண்டேஷன்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் இல்லைனா உங்களுக்கு அந்த பெசரி வைப்பாங்க. ஸோ தேர் ஆர் மெனி ஆப்ஷன்ஸ் விச் வி கேன் டூ டு ப்ரிவென்ட் preterm labor. I'm 4 weeks pregnant. I got severe high fever and body pain for past 2 days. Is it normal? High fever is definitely not normal, Janani. And இப்போ இருக்கிற மழை காலத்துலையும் சரி, rampant evidence of dengue, malaria, இது எல்லாமே இருக்கட்டுமே. ஸோ இது எல்லாமே இருக்கும் போது you need to be extremely careful when you have fever for 2 days. Don't take it lightly. Please go visit a physician or a gynecologist. Blood test பண்ணி பாருங்க. You need to know before we come to a conclusion. Uma, second trimester do's and don'ts. An antenatal scan is a must or not? Okay, so antenatal scan naale pregnancy scan. அது மஸ்டா நாட்டான்னு ஒரு ஃபீட்டல் மெடிசன் கிட்ட கன்சல்டன்ட் கிட்ட கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் மஸ்ட்னு தான் சொல்வேன். முந்தி காலத்தில் ஒரு 30 years பேக், 40 years பேக் இந்த அளவுக்கு மிஷின் கிளாரிட்டி கிடையாது, அல்ட்ராசவுண்ட் மிஷின் கிளாரிட்டி. அண்ட் ரெண்டாவது நம்மளுக்கு அந்த அளவுக்கு புரிதலும் கிடையாது ஒரு ஃபீட்டல் அனாட்டமியை பற்றி.
ஒரு பேபியோட உறுப்புகள் பத்தி. இப்போ 2மே இருக்கு. மிஷின் கிளாரிட்டியும் நல்லா இருக்கு, புரிதலும் நிறைய வந்துருது ஓவர் தி பாஸ்ட் 10 to 15 இயர்ஸ். ஸோ அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் பிரெக்னெண்ட்டாக இருக்கும் போதே. வெளியில வந்து தெரிஞ்சுக்கிறத விட உள்ளுக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் தெரியும். அட் த சேம் டைம் நிறைய விஷயங்கள் தெரியாமையும் இருக்கும். ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் நாங்கள் நிறைய வீடியோஸ் நாங்கள் பப்ளிஷ் பண்ண ஆரம்பித்தோம். என்ன தெரியும், என்ன தெரியாது, ஸ்கேனில் என்ன பார்க்க முடியும், என்ன பார்க்க முடியாது, இவால்விங் ப்ராப்ளம்ஸ்னால் என்ன, அப்படின்னா என்ன. குழந்தை 5 மாச ஸ்கேன்லயும் நார்மலா இருக்கலாம். ஆனா 7, 8 மாசத்துக்கு மேல சில திங்ஸ் நம்மளுக்கு கண்ல படலாம். வளரும்போது சில இஷ்யூஸ் வரலாம். மோஸ்ட் ஆஃப் த டைம் 97% ஆர் 98% ஆஃப் த டைம் பேபிஸ் நல்லபடியா தான் இருப்பாங்க. ஸோ பயப்பட வேண்டாம். எஸ், ஸ்கேன் இஸ் an absolute must during pregnancy. செகண்ட் ட்ரைமஸ்டருக்கு டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்னு அதிகம் கிடையாதுமா. ஐ யூஸ்வலி டோன்ட் ரெஸ்ட்ரிக்ட் பேஷண்ட்ஸ் டியூரிங் ப்ரெக்னன்சி. ஏன்னா நம்ம ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோம்னா அவங்க தேல் பிகம் வெரி கிளாஸ்ட்ரோஃபோபிக். தேல் பி லைக், டாக்டர் இது பண்ணாதீங்க அது பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு ரொம்ப டிப்ரெஸிங்காக இருக்குன்னு. ஸோ அதனால பி நார்மல் அண்ட் இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் பேஷண்ட் டு பேஷண்ட். இப்போ நீங்கள் ஒரு ஹை ரிஸ்க் ப்ரெக்னன்சியில் இருக்கீங்க, அதிக பிபி இருக்குது, அதிக சுகர் இருக்குது அப்படின்னா உங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸே வேறு. ப்ரீவியஸ் மிஸ்கேரேஜஸ் இருந்திருக்கு, ப்ரீவியஸ் ப்ரீடம் லேபர் இருந்திருக்குன்னா அதோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வேற, சுகர் இருக்குன்னா அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வேற. ஸோ ஒரு பிளேட்டண்டா ஒரு 1 பாயிண்ட் மட்டும் எல்லாருக்கும் நம்ம சொல்ல முடியாது. Nevertheless, enjoy your pregnancy. And that's the phase where you actually be very happy. Baby movements தெரிய ஆரம்பிக்கும். அண்ட் உங்களோட வாமிட்டிங் சென்சேஷன் கம்மியாக இருக்கும். உங்களுக்கு ஒரு சின்னோண்டு ஒரு டைனி பம்ப் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ தேர் ஆர் மெனி திங்ஸ் தட் யூ ஆக்சுவலி ஹேவ் லாட்ஸ் ஆஃப் ஃபன் டியூரிங் த செகண்ட் ட்ரைமஸ்டர். டூஸ் அண்ட் டோன்ட்ஸை விட என்ஜாய் தட் ஃபேஸ். தட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் இன் ப்ரெக்னன்சி. வாட்டர் மட்டும் ஒரு கிளாஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இன்னொன்று வந்து ரூபா கேட்டிருக்காங்க, யூட்ரோ பிளாசென்டல் ரெசிஸ்டன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு. யூட்ரோ பிளாசென்டல் ரெசிஸ்டன்ஸ் இது அப்படியே நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிடுவோம். யூட்ரோனா யூட்ரஸ், கர்ப்பப்பை, பிளாசென்டானா நஞ்சுக்கொடி, ரெசிஸ்டன்ஸ்னா பிளட் ஃப்ளோ போகிறது வந்து அடிச்சு போகிறது குழந்தைக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், உங்ககிட்டேருந்து ஒரு அம்மா கிட்டேருந்து குழந்தைக்கு பிளட் ஃப்ளோ போகணுன்னா அது கர்ப்பப்பையோட யூட்ரைன் ஆர்ட்ரி வழியாக போகணும், அந்த ரத்த குழாய் வழியாக. ஸோ அந்த ரத்த குழாய் வழியாக ஃப்ரீயாக பிளட் ஃப்ளோ போகணும் இல்லையா, அப்போ தானே குழந்தையால் நல்லபடியாக வளர முடியும். பட் சில பேருக்கு அந்த ஆர்ட்ரிலேருந்து போகிற பிளட் ஃப்ளோ ரொம்ப அடைச்சு போகும், அதாவது லைக் ரொம்ப ரெசிஸ்டண்ட்டாக போகும்னு நாங்கள் மெடிக்கல் டேர்மில் சொல்லணும். அப்படின்னா என்ன பண்ணணும், உடனே பயப்பட வேண்டாம். ஒரு சைடில் மட்டும் அப்படி இருந்ததுன்னா இன்னொரு சைடு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அண்ட் ஓவரால் மீன் வேல்யூ எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அண்ட் ஆஸ் மச் as பாசிபிள் பேபி நல்லா வளர்ந்துட்டு இருக்கு, யூட்ரஸ் ஓட க்ரோத் நல்லா இருக்கு, பேபியோட வெயிட் ஹெல்த்தியாக இருக்கு, ஃப்ளூயிட் நல்லா இருக்கு, உங்களுக்கு பிபி வரல அப்படின்னா ஒரு ஃபைண்டிங்காக பயப்பட வேண்டாம். பேபி வெயிட்டை மட்டும் மானிட்டர் பண்ணால் போதும். Ma'am, tea during pregnancy, please advise. Can we consume it or not? Sarika, I love coffee a lot. Now, recently, I started liking tea as well. For pregnant mothers, naga coffee lovers ko video potrukkom. That same thing holds good for tea also, because tea also contains theophylline and caffeine has caffeine, both of which in moderate amounts. Moderate na ellarum kepanga sir, ellarum moderate nu solranga doctor. Moderate na enna? One, you need to make sure that your dietary habits, அதாவது உங்களுக்கு சுகர் இல்லை, வேற எதுவும் ஹெல்த் கண்டிஷன்ஸ், அசிடிட்டி இல்லை, கேஸ்ட்ரைட்டிஸ் இல்லைன்னு பார்த்துக்கோங்க. அப்படி இருக்கும்போது த பெஸ்ட் டைம் டு கன்சியூம் எய்தர் டீ ஆர் காஃபி இஸ் ஆஃப்டர் சம் மீல். சே ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றீங்க, இல்லைனா ஒரு ஆஃப்டர்நூன், இல்லைனா ஒரு மிட் ஈவினிங் வச்சுக்கோங்களேன், ஒரு 3:30, தேங்க்யூ ஸோ மச், ஒரு 3:30, 4க்கு நீங்கள் வந்து ஒரு மீல் சாப்பிட்றீங்க, ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றீங்களா, தட்ஸ் த பெஸ்ட் டைம் டு ஆக்சுவலி ஹாவ் அ காஃபி ஆர் டீ. ஒரு once or twice a day is absolutely all right. ஒரு half cup, probably இந்த கப் இப்போ வச்சுருக்காங்களே இதோட ஒரு half cup should be absolutely okay. But 3 to 4 cups of coffee இல்லை 5 to 6 cups of black coffee, வெறும் அந்த டிகாஷன் மட்டும் நம்ம எடுத்துக்கிறது, இல்லை டீ ரொம்ப ஸ்ட்ராங்காக குடிக்கிறது, that should be avoided, because every time you have a coffee or a tea, it adds a lot of sugar to your diet. So அதனால அது மட்டும் கேர்ஃபுல்லாக இருங்க. Otherwise enjoy your 1 or 2 cups of coffee or tea. That's absolutely okay. Okay, so 4 monthsல ட்ராவல் பண்ணலாமா அப்படின்னு பாரதி கேட்டிருக்காங்க. Why not Bharati? As long as you don't have bleeding, spotting, உங்கள் கர்ப்பப்பை வாய் லெங்த் நார்மலாக இருக்குது, ஸ்கேனில் everything is normal, you are perfectly fine. Talk to your gynecologist and travel. There's nothing wrong. ரொம்ப வலிக்குது மேம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஐ திங்க் பீரியட்ஸ் போது ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க தமிழ்.
இருக்கு 16 days. Okay. So basically you need a scan. எதனால வலிக்குதுன்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஸ்ட்ரக்சர்ல ப்ராப்ளம் இருக்கா, இல்ல யூட்ரஸும் ஓவரிஸும் நல்லா இருக்கு அப்படின்னா ஹார்மோன் லெவல்ஸ்ல ஏதான ப்ராப்ளம் இருக்கா, அப்படி அது ரெண்டுமே நார்மலா இருக்குன்னா then now we need to start treating you with antispasmodic. So evaluation பண்ணிட்டு we will have to start treating you. நிறைய மெடிசின்ஸ் இருக்கு, இன்ஜெக்ஷன்ஸ் தான் எடுக்கணும் இல்ல, மெடிசின்ஸ் இருக்கு, அண்ட் உங்களோட ஏஜை பொறுத்து இருக்கு. இப்போ நீங்க பிரெக்னன்சி பிளான் பண்றீங்களா இல்ல ஃபேமிலி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா, இது எல்லாமே உங்களோட blood flow எப்படி இருக்கு, periods எவ்வளோ நாள் இருக்கு. So there are so many things that we need to take into consideration before we plan the treatment. Okay. I think almost in the questions நான் answer பண்ணிட்டேன். இதெல்லாம் repeat questions. So let's go to the end and come up. Cherry. Yeah. Ashka. HCG trigger injection day 11 போட்டேன் மேம். Day 14 UPT பண்ணேன். UPT நெகட்டிவ்னு வருது. பிகாஸ் எல்லாரும் சொல்றாங்க 10 days HCG உடம்புல இருக்கும்னு சொல்றாங்க. ஏன் எப்போ எனக்கு இல்லை? ஓகே, ஸோ பேசிக்கலி you know what, நீங்க வந்து the problem what you have done is the issue what would have probably happened is I presume the trigger injection அப்படின்னா follicle rupture ஆகிறதுக்காக நீங்க HCG எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹெச்சிஜி நீங்கள் எடுத்தீங்கன்னா ஃபாலிக்கல் ரப்சர் ஆகுதுன்னா உடனே வித்தின் 1 week நீங்கள் யூரின் ப்ரெக்னன்சி டெஸ்ட் பண்ணிங்கன்னா பாசிட்டிவ் வராது. ஏன்னா அப்போ வந்து பேபியே ஃபார்ம் ஆயிருக்காது. ஏன்னா உங்களோட எக்கு ரிலீஸ் ஆகி மினிமம் ஒரு 2 days ஆகுது ஆகும், 1 or 2 days ஆகுது ஆகும் அந்த ஸ்பெர்மோட எக்கு ஃபியூஸ் ஆகிறதுக்கு. ஃபியூஸ் ஆனதுக்கப்புறம் மினிமம் 3 days ஆகும் அது கொண்டு போய் யூட்ரஸ்குள்ளே உட்காரத்துக்கு. அது எல்லாமே செகண்ட் ஹாஃப் ஆஃப் சைக்கிளில் நடக்கும். அதாவது ஹெச்சிஜி நடந்து 10 to 14 daysக்குள்ளே. அதெல்லாம் ஆனதுக்கப்புறம் மிஸ் யோர் பீரியட்ஸ். சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு செப்டம்பர் 20 வந்ததுன்னு வச்சுக்கோங்க உங்கள் லாஸ்ட் பீரியட் டேட். அக்டோபர் 20 வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. பீரியட்ஸ் வரலைன்னா ஒரு 1 more week வெயிட் பண்ணுங்க. அக்டோபர் 29, 28, 29, 30க்குள்ளே வரலன்னா அப்போ யூரின் ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுங்க. புரிஞ்சுதா? ஸோ ஐ ஹோப் ஐ கிளாரிஃபைட் யுவர் டவுட்ஸ். ஓகே, ஸோ let's go to the next question. Laparoscopy ஓட அட்வான்டேஜஸ் சொல்லுங்க. ஓகே, பேசிக்கலி லாப்ரோஸ்கோபி சர்ஜரி அப்படின்னா கீஹோல் சர்ஜரின்னு இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. வந்த புதுசில் நிறைய பேருக்கு தெரியாது. கீஹோல் சர்ஜரின்னு சொல்லுவோம். அண்ட் இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் வை வி டூ லாப்ரோஸ்கோபி. இப்போ லாப்ரோஸ்கோபியே நிறைய கண்டிஷன்ஸ்க்காக பண்ணுறோம். நீர்க்கட்டியை ரிமூவ் பண்ணுறதுக்கு, ஃபைப்ராய்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு, இல்லை ஏதான சிஸ்ட் ஓவரியில் பெரிய சிஸ்ட் இருக்கும் போது அது ரிமூவ் பண்ணுறதுக்கு, அப்படி இல்லைன்னா வந்து டியூப்ல ப்ரெக்னன்சி இருந்தால் அது பார்க்க. ஸோ தெர் ஆர் மெனி ரீசன்ஸ். எண்டோமெட்ரியோசிஸ் இல்லை மெனி ரீசன்ஸ் வை வி டூ லாப்ரோஸ்கோபி இல்லை டியூப் டெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ லாப்ரோஸ்கோபி பேசிக்லி அதோட அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் பிகாஸ் த இன்சிஷன் இஸ் வெரி ஸ்மால் இல்லையா. ஸோ அதனால யோர் ரெக்கவரி ரேட் இஸ் ஃபாஸ்ட்டாக. மேக்ஸிமம் போனால் 1 day தான் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்க வேண்டியிருக்கும். அண்ட் யூ கெட் டு see it very well and you recover faster so that working இல்லை நீங்கள் நெக்ஸ்ட் டே எழுந்து நீங்கள் நார்மல் ஆக்டிவிட்டி பண்ணணும்னா தாராளமாக you can go through. So that's one of the best and the main reasons for laparoscopy. 7 weeks pregnancy but no problem at all, no issue, no symptoms illa Niranjana ketirukanga. That means you are very lucky, Niranjana. There are plenty of patients who are with so much of vomiting and difficulty, giddiness ella irukanga. So ungalku symptoms ella na bayapadadinga. And nariya perukku vandu na pregnant nane theriyala doctor, appo enake naane nyabagapaduthukka vendida irukku because I look absolutely normal. So yes, there are many patients who are blessed with no symptoms as long as ஸ்கேன் வழியாக பார்த்து பேபி நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, எல்லாமே அப்சல்யூட்லி நார்மல், உங்கள் பிளட் டெஸ்ட்னா பயப்படாதீங்க. என்ஜாய் தட் ஃபேஸ் ஆஃப் ப்ரெக்னன்சி. ஓகே, ஸோ லெட் மீ கோ. ஹாய் மேம், ஐம் 1 second, let me just open it. Yeah, okay, 20 weeks pregnant, baby movements தெரியல. மோனிஷா, wait for another 2-3 weeks, தாராளமாக தெரியும். 20 weeksல நிறைய பேருக்கு தெரியாது. 4 months second pregnancy, cervical stitch pain on the right side which is bearable. Yes, it is normal, Prijo, it is absolutely normal, so don't worry. And pink highs to you. And okay, so then what else?
pregnancy delivery after gallbladder stone problem, gallbladder remove the one solution. See, basically, gallbladder stones and it depends on the size of the stones, the location of the stones, symptoms, and yes, definitely ஒரு stone இருக்கு அப்படின்னா அந்த கல்லை கரைக்க முடியாது, எந்த கல்லையும் கரைக்க முடியாது. The only thing is that கொஞ்சம் fatty foods, oily fried foods எடுக்காதீங்க, so that you don't have much ரொம்ப heavy meal, difficulty to digest இருக்காது. And also, apart from that, yes, surgery is the mainstay of treatment. I think in our question, ma'am, can I use lubricants while planning pregnancy? Yes. Is it safe to use lubricants? Safe, yes, it is safe. But when you're planning pregnancy, there are two types of lubricants. One is the water-based lubricants, which are pretty good. Another oily-based lubricants. So, enna lubricants la, when you're planning pregnancy, most of the time, obviously you know, right? So it can stagger the semen. So sperms can get clogged in the lubricant. So adanala you prefer not to, but or a couple of times use panita once the frequency of your physical intercourse is increased, then probably try to reduce the amount of usage of lubricants, and that should help. Rather than avoiding not to use at all, probably use for some time, then reduce the amount and then plan accordingly. Adukulla the passages also can become definitely better. Okay, so then what else can we see? What are the important questions which you can see? Hi ma'am, 5 months anomaly scan, choroid plexus cyst, and weak marker for trisomy. Vishnu Priya, நிறைய வீடியோஸ் நான் சொல்லியிருக்கேன் இந்த choroid plexus cyst பற்றி. பயப்படாதீங்க, as long as இந்த திங்ஸ் எல்லாம் நோட் டவுன் பண்ணியிருக்காங்கன்னா பயப்படாதீங்க. choroid plexus cyst மட்டும் ஐசோலேட்டடாக இருந்தால் பயப்பட வேண்டாம். அது 7 months 8 monthsல கரைஞ்சு போயிடும். அதோட சேர்த்து மற்ற உறுப்புகளில் மிஸ்டேக் இருக்கு, இல்லை growth கம்மியாக இருக்கு குழந்தைக்குன்னா டெஃபினட்டாக குழந்தைக்கு நீங்கள் டெஃபினட்டாக வரணும். we need to make sure that we test the baby and see if there's any chromosome problem. அந்த மாதிரி எதுவுமே இல்லை டாக்டர், சிபி சிஸ்ட் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா 7th monthல ரிப்பீட் ஸ்கேன் பண்ணுங்க, கரைஞ்சு போயிடும். மூணாவது, இதுக்கும் பேபி பிரெயின் டெவலப்மெண்ட்டும் சுத்தமாக சம்மந்தம் இல்லை, பயப்படாதீங்க. ஐ திங்க் ஓகே, நவ் லெட்ஸ் கோ. What is the minimum level of HB in the second trimester? Okay, hemoglobin நம்ம இந்தியன் மதர்ஸ்க்கு நீங்கள் எப்போவுமே பார்த்தாலும் மேக்ஸிமம் போனால் ஒரு 11 grams 12 grams மிஞ்சி போனால் நான் பார்த்தது 12.5 13 இது மட்டும்தான். ஸோ பேசிக்லி என்னன்னா ஒரு ஹீமோக்ளோபின் நார்மல் லெவல் ஒரு above 11 இருக்கிறது இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் டியூரிங் ப்ரெக்னன்சி. Why? Because as your pregnancy advances, say ஒரு 7 months 8 monthsல நார்மலாகவே ஒரு 1 to 2 grams of hemoglobin கம்மியாக வாய்ப்பு இருக்கு because of hemodilution. ஸோ அதை கவுண்டர் பண்ணுறதுக்காக தான் நம்ம 3rd monthலேருந்து அயன் அண்ட் கால்சியம் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அயன் எடுத்துக்கிறது இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். அப்போலேருந்து எடுத்துக்க ஆரம்பிச்சாதான் அந்த ஒரு 1 or 2 grams நம்ம கம்மியாகும் போது அது நம்மளுக்கு ரெப்ளனிஷ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ எனிவேர் about 11.5 is acceptable. Okay, so pregnancy timeல மேம் ஸ்டமக் பெயின் வருதுன்னு ஆயிஷா கேட்டிருக்காங்க. யூட்ரஸ் இவ்வளோதான் சைஸ் ஆயிஷா. திஸ் இஸ் த சைஸ் ஆஃப் மை ஃபிஸ்ட். இஃப் யூ கேன் சே இட்ஸ் அரௌண்ட் இவ்வளோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 8 centimeter சைஸ்ன்னு வச்சுக்கோங்க. அதான் நார்மல் சைஸான யூட்ரஸ். ஹவு பிக் டஸ் இட் கெட்? அது எவ்வளோ ஒரு பலூன் மாதிரி இட் இஸ் எக்ஸ்பேண்டிங்ல. ஒரு பலூன் நீங்கள் ஊதினா எவ்வளோ பெருசாகுது. ஸோ அதே மாதிரி யூட்ரஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது யூட்ரஸ் இஸ் நாட் ஸ்டாண்டிங் தேட் ஜஸ்ட் லைக் தட். அதோட சைடில் பிடிச்சி இழுக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. அதை வச்சு தான் இட்ஸ் ஸ்டாண்டிங் இன் த சென்டர். ஸோ அப்படி இருக்கும்போது when it is expanding, a structure which is standing in the center stretched by other things and it is expanding in size, what will happen? Obviously you are bound to have pulling and dragging sensation, isn't it? So adanaala dhaan pain varudhu. As long as it's a tolerable pain, dragging sensation, don't have to worry. Next question. Stomach itching தான் நான் ஸ்டார்டிங்கே இந்த வீடியோவில் I had spoken about itching. Please do check the beginning of this video. அதில் நான் itching பற்றி பேசியிருக்கேன். Aberrant right subclavian பயப்பட வேண்டாம் பிரீத்தி. As long as your Down syndrome risk is low risk and rest of the fetus is normal, do not worry about aberrant right subclavian. It basically depends upon what is your Down syndrome risk in the first trimester. Suppose the risk low risk அப்படின்னா yes, the chances of baby being Down is very unlikely. But அதுவே intermediate risk இல்லைன்னா high risk அப்படின்னா it is preferable to do amniocentesis or CVS to make sure that the baby is chromosomally normal. But otherwise, and the baby ki, as long as Down syndrome இல்லைன்னு நம்ம பார்த்துட்டோம்னா that baby is as normal as any other baby. You don't have to worry.
Okay, or I think they've asked about epidural in during labor. Epidural and spinal anesthesia பத்தி ஒரு டீடைல்டா ஒரு வீடியோ அனிமேஷனோடு we have actually released last year. That video has excessive amount of information which is very very important and will make you understand better. Epidural அப்படின்னா it's a outer space. Durana அந்த ஒரு layer, epina above. So அந்த layer and the space is above the dural matter and the dura sheet. அதில் நம்ம இன்ஜெக்ஷன் போடும்போது நம்ம வெளிலேருந்து அந்த மெடிசன் அந்த நீடில் அங்கே வச்சுட்டு மெடிசன் கொடுக்கும்போது அந்த லேபர் ப்ராசஸ் கொஞ்சம் நம்மளுக்கு பெயின் ரிலீஃப் இருக்கும். ஸோ நிறைய பேஷண்ட்ஸ் அது பெயின் ரிலீஃப் எடுத்திருக்காங்க. அதனால லாங் டேர்ம் சைட் எஃபெக்ட்ஸ்லாம் எதுவும் கிடையாது. அண்ட் த டைம் when you have ப்ரெஷர் சென்சேஷன், அதாவது அந்த புஷிங் சென்சேஷன், பேபியோட ஹெட் வெளியில் வருது அப்படின்ற போது அந்த மெடிகேஷன்ஸோட எஃபெக்ட் கொஞ்சம் நம்ம ரெடியூஸ் பண்ணும்போது வேர் ஆஃப் ஆக ஆக யூ வில் ஹாவ் த சென்சேஷன் அர்ஜ் டு புஷ். அண்ட் போஸ்ட் டெலிவரி கூட நிறைய பேர் அது யூஸ் பண்ணி பெயின் ரிலீஃப் வச்சுருக்காங்க. ஸோ இட்ஸ் an excellent method, don't worry at all. ஓகே, ஸோ சிங்கிள் அம்பிளிக்கல் ஆர்ட்ரி பற்றியும் வீடியோஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். நான் ஒரு லைவ்ல கூட நான் ப்ளீடிங் பற்றி, பெயின் இல்லாமல் சிங்கிள் அம்பிளிக்கல் பற்றி பேசாமல் நான் விட்டதே இல்லை. அகெயின் கோ த்ரூ ஆர் வீடியோஸ். சிங்கிள் அம்பிளிக்கல் ஆர்ட்ரி பற்றி ஒரு டீட்டெயில்டு வீடியோ பதிவு இருக்குது, யூடியூப் வீடியோலேயே இருக்குது. சிங்கிள் அம்பிளிக்கல் ஆர்ட்ரி அப்படின்னா நம்ம தொப்புள் கொடியில் 3 ரத்த குழா இருக்குது. அதில் ஒரு வெயின் கண்டிப்பாக வேணும், ஏன்னா அதுதான் நல்லா ரத்தம் எடுத்துகிட்டு போகிறது குழந்தைக்கு. ஸோ அது இல்லாமல் குழந்தையால் உருவாகவே முடியாது. 2 ஆர்ட்ரி இருக்குது. அதாவது 2 ஆர்ட்ரி அப்படின்னா ஒன் பேபி கிட்டேருந்து கொஞ்சம் லெஸ் ஆக்சிஜன் பிளட் எடுத்துன்னு நஞ்சு கொடிக்கு எடுத்துகிட்டு போகிறது. ஸோ அதில் 2க்கு பதிலாக 1 இருக்கிறதுல பெரிய தப்பு கிடையாது. as long as rest of the baby is normal, growth நல்லா இருக்கு அப்படின்னா பயப்பட வேண்டாம். இந்த பேபிக்கு growth மட்டும் மானிட்டர் பண்ணி பிறந்ததுக்கு அப்புறம் பேசேஜஸ், முழுங்குற பேசேஜ், மோஷன் போகிற பேசேஜ் அதெல்லாம் நல்லா இருக்கான்னு செக் பண்ணிட்டாலே போதும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து 6 months in anomaly scan, placenta located lower. நீங்கள் எதுவுமே பண்ண முடியாதுடா, நஞ்சு கொடி தானாகவே மேலே போயிடும். 95 to 97% ஆஃப் த டைம் நஞ்சு கொடி 7-8 மாதம் ஸ்கேனில் தானாகவே மேலே போயிடும். அது நீங்களோ இல்லை நானோ அதுக்குனால ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ பயப்படாதீங்க, நார்மலாக இருங்க. த பிளாசண்டா வில் கோ அப் மோஸ்ட் ஆஃப் த டைம். ஓகே, let me take last few questions. Yes, you are welcome, Prijo. I'm glad that you got your question answered. Okay. 7th month, doctor told normal by hand but no scan. பரவாயில்லம்மா. see, many doctors நம்ம இன்னுமே வந்து கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் நாங்கள் விட்டுறதே கிடையாது. கை வச்சு பார்த்து நல்லா இருக்குது அப்படின்னா 7 மாதத்தில் கண்டிப்பாக ஒரு க்ரோத் ஸ்கேன் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. எனி டைம் பியாண்ட் 7th, 8th or 9th month ஒரு க்ரோத் ஸ்கேன் இஸ் எசென்ஷியல். அது 8 monthsல எடுத்தாலும் சரி, இல்லை க்ளோசர் டு டெலிவரி எடுத்தாலும் சரி. as long as your doctor feels that the baby is growing well, do not worry. Okay, I'll definitely put in a video about FGR, Shyamla, but Shyamla Devi கேட்டிருக்காங்க. So I'll definitely say what is FGR. FGR is fetal growth restriction. fetalனா குழந்தை, growthனா அதோட growth பகுதி, and restrictionனா சரியா வளரல. ஸோ அப்படி இருக்கும்போது அது 2 விதம் இருக்குது. ஒன்று வந்து 7-8 மாதத்துக்கு முன்னாடியே, அதாவது ரொம்ப ஏர்லியாகவே growth சரியா இல்லாத குழந்தைங்களுக்கு. 2வது 7-8 மாதம் தாண்டி 7th or 8th month தாண்டி growth ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு. அது 2த்துக்குமே ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட்டாகவே வேறு, டயக்னோசிஸும் கம்ப்ளீட்டாக வேறு. ஸோ டெஃபினட்டாக அதை பற்றி நான் டீட்டெயில் வீடியோ போடுறேன் ஷர்மிளா. I'll remember your question. cervical sarclage removal process அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, யூஸ்வலாக ஜோஸ்வின் கேட்டிருக்காங்க. நிறைய இடத்துல நான் cervical stitch பற்றி தான் பேசியிருக்கேன், அதோட ரிமூவல் பற்றி பேசினதில்ல. மோஸ்ட் ஆஃப் த டைம் நிற மாதம், அதாவது ஒரு 37 weeksக்கு மேலே வந்த உடனே doctors do make sure that the stitch is removed because we don't want you to get into labor with the stitch. ஏன்னா அந்த கர்ப்பப்பையை நம்ம இப்படி போட்டு நம்ம லாக் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த லேபரில் வரும்போது அந்த கர்ப்பப்பை ஓப்பன் ஆக ட்ரை பண்ணும்போது அந்த ஸ்டிச் இருந்ததுன்னா இட் வில் கெட் டயர். ஸோ அதனால ஆப்வியஸ்லி we know that ஸ்டிச் பிளேஸ்டாக இருக்கும் போது நம்மளுக்கு இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ அதனால வந்து 37 weeksக்கு வரும்போது அந்த ஸ்டிச்சஸ் ஓபி ப்ரொசீஜர் தான், ஓபியில் தான் ரிமூவ் பண்ணுவோம். அதனால அவ்வளோ பெரிய பாதிப்போ இல்லை பயமோ இருக்க வேண்டாம். தாராளமாக அந்த ப்ராசஸ் வந்து இட்ஸ் சிம்பிள் ப்ராசஸ். அந்த நம்ம இப்போ எப்படி ஒரு நாட்டை நம்ம கட் பண்ணுறோம் அந்த மாதிரி தான் லித்தாட்டமி பொசிஷனில் போட்டு அதை கட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு ரொம்ப பயப்பட தேவையில்லை. But that's done usually post your term phase or 37 வாரம். யூடிஐக்கு நான் மெடிசன் எடுக்கிறேன் மேம், ஐ மிஸ் மை பீரியட்ஸ்.
What might be the reason? Urinary infection will affect our periods and கேட்டிருக்காங்க. See, இன்ஃபெக்ஷனுக்கும் பீரியட்ஸ்க்கும் சுத்தமா சம்மந்தம் கிடையாது. That's the truth. யூரினரி இன்ஃபெக்ஷனுக்கும் யூட்ரஸ்லேருந்து வர பீரியட்ஸ்க்கும் சம்மந்தமே கிடையாது. பட் ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ், ஹார்மோன் சேஞ்சஸ் கேன் அஃபெக்ட் யுவர் பீரியட்ஸ், த ரெகுலாரிட்டி ஆஃப் பீரியட்ஸ். பட் யூடிஐனால பீரியட்ஸ் தள்ளி போகாது. Okay, adenomyosis 5.7 centimeter cyst in the ring. Is that okay to keep the right ovary, doctor? Yes, of course. No issues at all. ஏன் நான் சொல்கிறேன்னா, அடினோமயோசிஸ்னால உங்களுக்கு சிம்டம் இருக்குது, அதனால உங்களுக்கு நெக்ஸ்ட் இன்னொரு ஓவரியில் சிஸ்ட் இருக்குது அப்படின்னா தாராளமாக 1 ovary is more than enough, no issues. அதனால உங்களுக்கு ப்ராப்ளம் வருது, your doctor is suggesting for a procedure அப்படின்னா ப்ளீஸ் go ahead. மேம், early target scanல baby didn't show its face properly. That's absolutely all right, ma, not to worry. Okay, so of course you can come back in the next scan and see the baby's face. And albendazole கேட்டிருக்காங்க. Yes, albendazole is a deworming medicine. worms கில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மெடிசன். அந்த மெடிசன் தாராளமாக ப்ரெக்னன்சியில் எடுத்துக்கலாம். இட்ஸ் pretty safe. It's only 1 tablet. So டெஃபினட்டாக எடுத்துக்கலாம், no issues at all. நெபுலைசர் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிருக்காங்க. எஸ், தாராளமாக நெபுலைசர் யூஸ் பண்ணலாம், அதனால ப்ரெக்னன்சியில் பாதிப்பு இருக்காது. Delivery date is confirmed with scan or EDD? Both are same. I'm glad you asked this question. EDD-நாலே expected date of delivery. அது வந்து 2 விதத்தில் கணிக்கலாம். ஒன்று உங்களோட லாஸ்ட் பீரியட் டேட் வச்சு கணிக்கலாம், இல்லைனா அல்ட்ராசவுண்ட் டேட் வச்சு நம்ம கணிக்கலாம். ரெண்டுமே அப்ராக்சிமேட்லி சேமாக இருக்கணும். அப்படி ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் வந்தது அப்படின்னா அல்ட்ராசவுண்ட் டேட் வச்சு நம்ம EDD-யை கணிப்போம். ஸோ அதனால் I don't think there should be any confusion in that. Okay, I think overall we have taken up good amount of questions, and yes, pretty soon we will be coming live. Do watch our Instagram and YouTube channels for our live courses. So definitely I'll try to come in more for lives pretty soon. So have a great week ahead. We're on Tuesday, month end, but we still have few more days to go. Have a beautiful week ahead, and I'll see you all next time, either in my Insta live or my YouTube live soon. Take care. Until then, do drop in your questions. I'll definitely try to make videos for it. Bye bye. See you.